இந்த உலகத்துல மனித இனம் தோன்றி பல்லாயிரம் வருஷம் ஆயிடுச்சு. மனிதன் எப்பவுமே அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. யாராவது ஏதாவது அவனுக்கு சொல்லி கொடுத்தாதான் அவனால கத்துக்க முடியும். அது பொதுவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. யாராவது ஒருத்தர் நமக்கு ப்ராப்பரா கைட் பண்ணா மட்டும்தான் முதல்ல அதை காது கொடுத்து கேட்குறவங்களும் இருக்காங்க, அதை செயல்படுத்தக்கூடியவங்களும் இருக்காங்க. மனுஷனுக்கு ஒரு ஆசை, நாம் சொல்கிறது மற்றவங்க கேட்டாங்கன்னா மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்குற இடம் வெளியே இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் நாம் சொல்கிற பேச்சை கேட்டாங்கன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமே, நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது மனுஷனுடைய குணம். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான்னா, நான் சொன்ன மாதிரி நீ செய், அப்படி நீ செஞ்சினா இந்த பூமியில் உனக்கு நெருக்கமாக உனக்கு பிடிச்ச மனிதர்களோடு நீ வாழணும்னு நினைக்கிற. ஆனால் இந்த பூமி மட்டும் இல்லை, இந்த பூமி இல்லாமல் மீதி இருக்க இந்த 10 கிரகங்கள், பூமியோடு சேர்த்து 11 கிரகங்களும், இந்த சூரியனும் இந்த சந்திரனும் உனக்கு அடிப்பணியும். எப்போ உன்னையே நீ சீர்திருத்தம் பண்ணினா உனக்கு இதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மனுஷனை பார்த்து சொல்கிறான். இந்த உலகத்தில் மனுஷன் தவறான வழியில் போகும்போது இறைவன் என்ன பண்ணுவான்னா இறை தூதர்களை அனுப்புவான். அந்த இறை தூதர்களுடைய வேலை என்னன்னா, வழிகேட்டில் இருக்கக்கூடிய இந்த மனித இனத்தை சீர்திருத்தம் பண்ணி இறைவனை நோக்கி பயணிக்க வைக்கிறது தான் நபிமார்களுடைய வேலை. இந்த பணியை இந்த உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராஃபட்ஸும் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி இந்த உலகத்துக்கு வந்த முதல் ப்ராஃபட் ஆதம் நபி அவங்களும், இந்த உலகத்துக்கு இறுதியாக வந்தவர் முகமது நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தான். இந்த 1,24,000 நபிமார்களில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு கனவு வருது. கிறிஸ்டியானிட்டியில் இவங்களுடைய பேர் ஜோசப்னு வரும். ஒரு நாள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, அப்பா எனக்கு நான் ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவில் 11 கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு அடிபணிஞ்சிச்சு. இப்படி ஒரு கனவை நான் பார்த்தேன். இந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தந்தையார்கிட்ட கேட்குறாங்க. இது ஹதீஸ் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் குரான்லே இருக்குது. சூரா யூசுஃப் அத்தியாயம் 12 வசனம் 4. இது கால யூசுஃபி அபிஹி ய அபாதி இன்னி ராய்த்து அஹத அஷரா கௌகபன் வஷ் ஷம்ஸ வல் கமர ராய்த்துஹும் லி சஜிதீன். When Joseph said to his father, "Oh my father, indeed I have seen 11 stars and the sun and the moon. I saw them prostrating to me." ஆனால் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இறைவன் என்ன பண்ணுவான்னா அவுலியாக்கள் அனுப்புவான். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு சிறந்த அவுலியாவை இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த உலகத்தில். இந்த அவுலியாக்களுடைய வேலை என்னன்னா, நபிமார்கள் என்ன வேலை செஞ்சாங்களோ அதனுடைய தொடர்ச்சியை தான் அவுலியாக்களும் செய்வாங்க. மனுஷனை நேர்வழிப்படுத்துறது. நான் போன வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், நமக்குன்னு சொல்லி நம்ம ஒரு குரு, சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த குருமார்களுடைய வேலை என்னன்னா மனுஷனை சீர்திருத்தம் பண்ணுறது தான். மனுஷன் என்ன நினைப்பானா, சீர்திருத்தம், என்னைய சீர்திருத்தம் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியும், ஏன்னா என்னையை பற்றி எனக்கு நல்லா தெரியும், எது என்னுடைய பலம் எது என்னுடைய பலவீனங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் என்னையை நானே சீர்திருத்தம் பண்ணிக்குவேன், என்னால் முடியும், என்னால் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு மனுஷன் அவனை சீர்திருத்தம் பண்ணுங்கிறதுக்காக இறை பயணத்தில் தியானத்தில் உட்கார்றதும் சரி, தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி நன்மையின் பக்கம் போகிறது சரி, எல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு கட்டத்தில் மனுஷன் தடுமாறிடுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் பண்ண முடியாது. இதுவே அவன் குருமார்கள் மூலியமாக அவன் போனான் அப்படின்னு சொன்னால், அந்த குருமார்களுக்கு அவங்களுடைய அகப்பார்வை மூலியமாக அந்த மனுஷனை பற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த மனுஷனை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனை, இவன் இறைவனை அடையணும்னா இவனுக்கு எந்த மாதிரியான பயிற்சி கொடுத்தா இவனுக்கு சிறந்ததாக இருக்கும், எந்த மாதிரி பயிற்சி கொடுத்தா இவன் சீக்கிரமாக இறைவனை அடைவான் அப்படிங்கிறத குருமார்கள் அவங்களுடைய ஞானக்கண் மூலியமாக பார்ப்பாங்க. ஏன்னா நபிமார்களுக்கு அடுத்து இறைவன் அவன் தேர்வு செஞ்சது யாருன்னா அவுலியாக்கள் தான், குருமார்கள். இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு கொசுவோடைய ரெக்கைக்கு கூட சமம் கிடையாதுங்கிறத சொல்லுவான். ஏன்னா இது ஒரு மெட்டீரியல் வேர்ல்டு, மெட்டீரியல் லைஃப். ஒருத்தன் பணக்காரனாக இருப்பான், ஒருத்தன் செட்டில் ஆகிருப்பான், அவனை பார்த்து அந்த ஆசைகள் இதெல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் நிரந்தரமாக இருக்குமா, அது மூலிமா நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது.
பணத்தை வச்சு நிரந்தரமான சந்தோஷத்தை வந்து நம்மளால் அடையவே முடியாது. மன நிம்மதி, மன நிறைவு இது எல்லாமே வந்து இறைவன் எதில் வச்சுருக்கான்னா, எப்போ மனுஷன் வந்து தன்னையை பற்றி அவன் ஃபுல்லாக புரிஞ்சு தான் யார், தான் எதற்காக படைக்கப்பட்டோம், தன்னுடைய நோக்கம் என்ன, தன்னுடைய வாழ்வியல் முறையை வந்து எந்த வகையில் அமைச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றிங்கிறத எப்போ அவன் முழுமையாக உணர்றானோ அப்போ தான் அவனுக்கு நிரந்தரமான வெற்றி கிடைக்கும். இறைவனை அடையக்கூடிய அந்த முயற்சி எடுக்கும்போது இறைவன் வந்துட்டு அவங்களுக்கு காசு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்கல. மாறாக அவங்களுக்கு மன நிம்மதியும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் சொர்க்கத்தையும் கொடுப்பேன்னு தான் வாக்குறுதி கொடுக்குறான். இது வந்து வெளிரங்கமாக. உள்ரங்கத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து தன்னுடைய புறத்துலேருந்து மனுஷனுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுப்பான். அதுதான் என்னென்னா, இந்த நட்சத்திரங்கள், 11 கிரகங்கள், சூரியன், சந்திரன், இந்த அண்ட சராசரமும் மனுஷனை வந்து தலை வணங்கும். எப்போ மனுஷன் வந்து தன்னால் ஒன்றும் கிடையாது, தான் வந்து ஒன்றும் கிடையாது, நாம் வந்து என்றைக்குமே 0 தான், என்னைய படைத்த இறைவன் தான் எல்லாங்கிறத எப்போ மனசார அதை ஏற்று இறைவனுக்கு அடிபணிஞ்சு நடக்கிறானோ அப்போது இறைவன் என்ன பண்ணுவானா, இந்த உலகத்தையே அந்த மனுஷனுக்கு வசப்படுத்தி கொடுத்துருவான். நாம் அடிக்கடி ஒரு ஹதீஸில் கூட கேட்டிருப்போம், இறைவனுக்கு அடிபணிஞ்சா இறைவன் என்ன பண்ணுவானா இந்த உலகத்தையே கொண்டு வந்து நம்ம காலுக்கடியில் போட்டுருவான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய விளக்கம் இதுதான். இறைவன் வந்து நம்மக்கிட்ட ஒரு சின்ன விஷயந்தான் எதிர்பார்க்குறான். நீ சின்னதாக பண்ணு, ஆனால் நீ எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயத்த நான் உனக்கு கொடுப்பேன். சின்ன விஷயம்னா எதுங்க? இறைவன் சொன்ன மாதிரி வாழ்கிறது, இறைவனை தேடி பயணிக்கிறது. இறைவனை தேடி பயணிக்கிறதுங்கிறது வந்து நம்ம வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணல, நாம் நமக்காக பண்ணுறோம். நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், நம்முடைய நோக்கம் என்ன, நம்ம இறந்ததுக்கப்புறம் எங்கே போவோம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யாருக்காகவும் பண்ணல, நமக்காக நம்ம பண்ணுறோம். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். எல்லாருமே காசு பணம் சம்பாதிச்சாலுமே ஒரு கட்டத்தில் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எனக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், மன நிறைவு வேணும், இருக்கிறத வச்சு போதுங்கிற அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு பக்குவம் வேணும், இதை தேடி தான் எல்லாருமே பயணிக்கிறாங்க. இதுக்கு வந்து மதமோ ஜாதியோ வந்து தேவையில்லை. ஆனால் மனுஷன் வந்து தயாராகணும். மனுஷன் எதில் தயாராகணும்? தன்னை பற்றி அவன் தெரிஞ்சுக்க தயாரானாலே போதும், வேறு எதுவுமே வேணாம். எப்போ தன்னை பற்றி தெரிஞ்சுக்க அவன் தயாராகிறானோ அப்போ தான் அவன் வந்து இறைவனை நெருங்க முடியும். யூ ஹாவ் அ ஹார்ட் விச் இஸ் யுவர் ஷம்ஸ். இங்கே ஷம்ஸ்னா சூரியன் அர்த்தம். உங்களுடைய இதயத்தை வந்து சூரியனோட கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் யூ ஹாவ் அ ஹெட், பிரெயின், ஃபேஸ் விச் இஸ் கமர். கமர்னா நிலா, மூன். நம்மளுடைய தலைப்பகுதி, மூளைப்பகுதி, நம்மளுடைய முகம், சொல்லப்போனால் நம்மளுடைய தலை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிலவோடு கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளுடைய இதயத்தை வந்து சூரியனோட கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம சின்ன வயசு நம்ம அப்பா நம்மளை வளர்க்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம வந்து தனியாக செய்ய சொல்லுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளருவோம். 10 வயசு 12 வயசுன்னு சொல்லிட்டு சின்ன பையனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை கொடுக்கலாம், இதை அவன் செய்கிறானான்னு பார்க்கலாம், இதை செஞ்சானா நம்ம அவனை கொஞ்சம் தைரியமாக விடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என் பையன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டானா, ஓகே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டான், இன்னும் ஒரு 2 வருஷம் தான் 3 வருஷம் தான், அவனால் கண்டிப்பாக வந்து ஒரு பைக் வாங்கி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதையும் ஈஸியாக கற்றுக்குவான். இப்போ பைக் வாங்கி கொடுக்குறாங்க, வசதி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கார் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், என் பையன் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன், பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன், கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன், ஓகே இப்போ அவனை நம்பி வந்து நம்ம விடலாம். அவனுக்கு நான் பேசிக் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன், நான் கொடுத்த டெஸ்ட் எல்லாமே அவன் கரெக்டாக பாஸ் பண்ணிட்டான், இப்போ அவனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு தகப்பன் எப்படி நினைக்கிறானோ அதே மாதிரி தான் இறைவனும் நினைப்பான். இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு சில டெஸ்ட்டு வைப்பான். இந்த உலகத்தில் பாவமான சூழ்நிலை வரும்போது, பாவம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்போது மனுஷன் அந்த பாவம் செய்யாமல் எனக்காக அவன் வந்து பயந்து ஒதுங்குறானா, இல்லை இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்த்து அவன் பயப்படுறானாங்கிறத வந்து இறைவன் பார்ப்பான். சரி, சிசிடிவி கேமராக்காக அவன் பயந்தானே இருக்கட்டுமே, இப்போ சிசிடிவி கேமரா இல்லை, அவன் நினச்சா தப்பு பண்ணலாம், இப்போ அவன் எனக்காக அதை விடுறானா இல்லை அந்த தப்பை பண்ணுறானாங்கிறத வந்து இறைவன் பார்ப்பான். இப்படி இறைவன் வந்து யாருக்கு எந்த நிலையில் எந்த இடத்துல எப்படி சோதனை செய்வானே நமக்கு தெரியாது. ஆனால் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சோதனையில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நாம் எதிர்பார்க்காத பொக்கிஷத்தை அவன் கொடுப்பான். பாவியான மனுஷன் வந்து நரகத்துக்கு போகும்போது எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட, இந்த மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பு, நான் வந்து நன்மையான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்து எப்படியாவது இந்த நரகத்துலேருந்து நான் காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லுவான். அப்போ இறைவன் சொல்லுவான், இதை விட ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை தான் இந்த உலகத்தில் நான் உனக்கு கொடுத்தேன். உன்னை நான் தொழுக சொன்னேன்,
என்னைய தேட சொன்னேன், உன்னைய பற்றி தெரிஞ்சுக்க சொன்னேன். அதை விட எளிமையான ஒரு விஷயம் தானே இது, ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லையே. நான் கொடுத்த அந்த எளிமையான விஷயத்தை வந்து நீ அப்போ உதாசனப்படுத்திட்டியே அப்படின்னு மனுஷனை பார்த்து இறைவன் சொல்லுவான். ஏன்னா இறைவன் வந்து எப்போவும் மனுஷனுக்கு மனுஷன் எதிர்பார்க்காத அளவில் தான் கொடுப்பான். மனுஷனுக்கு வந்து தெரியாது இறைவனுடைய சக்தி என்னங்கிறத வந்து அந்த ஒரு மூமெண்ட்டில் மனுஷன் தெரிஞ்சுக்குவான். இறைவன் ஒரு gift கொடுத்தான் அப்படின்னா அது மனுஷனால் கற்பனையே பண்ண முடியாத அளவு இருக்கணும். அப்படி கொடுத்தா தான் அவன் இறைவன். கரெக்டுங்களா? நாம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், அந்த மேனேஜர் வந்து ஒரு வேலை சொல்கிறாரு, அவர் கொடுத்த வேலை இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு நம்ம அந்த மேனேஜரை வந்து சந்தோஷப்படுத்தினா மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? நம்ம கொடுத்த சேரீ இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் கொடுப்பாங்க. கரெக்டாக? இது வந்து மனுஷனுடைய இயல்பு. ஆனால் இந்த மனுஷனையே படைத்த அந்த இறைவன் அவனை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தினோம்னா அப்போ இறைவன் கொடுக்கறது எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த திக்ர் பயிற்சி பண்ணுற வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. எத்தனை பேர் அதை செஞ்சிட்ருக்கீங்கன்னு தெரில. யாருக்கெல்லாம் இந்த திக்ர் செஞ்சு யாரெல்லாம் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா நீங்கள் போடக்கூடிய கமெண்ட் மூலிமா மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. எவ்வளவோ வணக்கங்கள் இருக்குது. குரான் ஓதுறது ஒரு வணக்க வழிமுறை தான், தொழுகிறதும் ஒரு வணக்க வழிமுறை தான், திக்ர் பண்ணுறதும் ஒரு வணக்க வழிமுறை தான். ஆனால் நான் சொல்லி கொடுத்த இந்த கல்வி சிக்கர் இருக்கு, இது வந்து என்ன பண்ணுன்னா மனுஷனுடைய ஆசைகளை முதல்ல கட்டுப்படுத்தும். மனுஷனுக்கு வந்து உண்மை எது பொய் எதுங்கிற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை வந்து அதிகப்படுத்தும். முதல்ல வந்து உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதி, மன நிம்மதி, மன நிறைவு இருக்கிறது போதுங்கிற அந்த ஒரு பக்குவ நிலைக்கும் உங்களை கொண்டு வரும். யாரெல்லாம் இந்த திக்ரை விடாமல், நான் சொன்ன தேதியிலேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்த நாட்களில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் விடாமல் 2 வேளை செஞ்சுக்கிட்டே வரீங்களோ நீங்கள் தைரியமாக மாறு தட்டி சொல்லலாம், நீங்கள் வெற்றியின் பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க. எந்த காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த திக்ரை விட்டுறாதீங்க. சூஃபிசத்தை பற்றி நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சூஃபிசத்தை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் வரும். ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ, இந்த திக்ர் முறை வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, யாரெல்லாம் இந்த திக்ர் பண்ணிகிட்ருக்காங்களோ இவங்களுடைய இலக்கு இறைவன் கொடுத்தானா இதை விட நான் அதிகமாக கொடுப்பான். அதனால தான் நான் சொன்னேன் 11 கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் வந்து நமக்கு அடிபணியும் அப்படின்னு சொல்லி. இறைவன் நினச்சா அதை விட அதிகமாகவே கொடுக்க முடியும். யார் இந்த திக்கரை விடாமல் தொடர்ந்து இறைவனை தேடி பண்ணுறாங்களோ நிச்சயமாக இறைவனுடைய உதவி அவங்க மேலேயும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.